ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜாராணி விலாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்திங்கன்னா மூணாறில் இருக்கிற கைனகிரி ஃபால்ஸ்க்கு தான் வந்திருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து கேட்குறாங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபீஸ் வந்து கொடுக்கணும். உள்ளே என்ட்ரானதுமே பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு வந்து நல்ல இலைகளுக்கு நடுவில் சுருண்டு படுத்து தூங்கிட்டு இருந்தது. பசங்களும் சவுண்டெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க, நான் அதை அசையவே இல்லை, நல்லா தூங்கிட்டு இருந்தது. அப்புறம் பாம்பெல்லாம் பார்த்துட்டு உள்ளே பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது என்ட்ரன்ஸு. சுற்றி பார்த்திங்கன்னா தண்ணி ஓடுற சத்தமும் அடர்ந்த காடு இந்த மாதிரி தான் இருக்குது. உள்ளே ஸ்டெப்ஸாக நிறைய ஸ்டெப்ஸ் மாதிரி கட்டி விட்ருக்குறாங்க. இங்கே பார்த்தாலே தெரியும், சேஃப்டிக்கு அங்கங்கே பார்த்திங்கன்னா ரோப்பும் கட்டி வச்சுருக்குறாங்க. இந்த அருவி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான அருவினே சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ இரைச்சல் சத்தத்தோடு அவ்வளோ தண்ணி வந்துட்டு இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதை சுற்றி பார்த்திங்கன்னா தேயிலை காடு தான். இந்த அருவியை சுற்றி தேயிலை காடு அந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு இந்த வியூ பார்த்தாலே தெரியும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ படிக்கட்டு வந்து இறங்கி உள்ளே வரணும். இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சேஃப்டின்னு தான் சொல்வேன். ஏன்னா உள்ளே பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து உட்காந்துட்டே இருக்காங்க. உள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அங்கங்கே பார்த்திங்கன்னா ரோப் வந்து கட்டி வச்சுருக்குறாங்க. ஸோ பயப்படாமல் டூரிஸ்ட் எல்லாருமே வந்து குளிக்கிறதுக்கு ஏற்ற இடம்னு தான் சொல்லுவேன். இங்கே பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு லேடிஸுக்கும் ஜென்ஸுக்கும் தனித்தனியாக ரூம் எல்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க. ஸோ டூரிஸ்ட் யார் வந்தாலும் தாராளமாக குளிக்கலாம். நல்ல சேஃப்டியான இடமும் கூட. வாங்க இந்த அருவியை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். இந்த அருவியை சுற்றி பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கெல்லாம் போனோன்றதையும் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அருவி எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு நீங்களும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பசங்களும் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு இங்கேயே பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சேஞ்சும் பண்ணிவிட்டு நேராக எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா எரவிக்குளம் நேஷ்னல் பார்க்குக்கு தான். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு இடத்த பார்த்தோம். சரின்னு சொல்லிட்டு இறங்கி வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நேராக பார்த்திங்கன்னா எரவிக்குளம் பார்க்குக்கு தான் போயிருந்தோம். அந்த பார்க்குக்கு எப்படி போகிறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம காரில் தான் போயிருந்தோம். போயிட்டு கீழே வந்து காரை வந்து பார்க் பண்ணிடணும். ஏன்னா பார்க் வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ் மேலே இருக்குது. ஸோ இங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்ம அங்கே உள்ள கவர்மெண்ட் பஸ் வந்து நம்மளை கூட்டு போவாங்க. இங்கே டிக்கெட் ரேட் ஒரு ஆளுக்கு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 200 ரூபீஸ், சில்ட்ரனாக இருந்தால் 150 ரூபீஸ். எங்களுக்கு வந்து ஒரு பையனுக்கு தான் டிக்கெட் வந்து சார்ஜ் பண்ணாங்க, இன்னொரு பையனுக்கு டிக்கெட் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா பஸ் வந்து இதுதான் இங்கே வந்து மேலே கூட்டு போகிற பஸ். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு ஷிஃப்ட் வந்து ஏற்றிட்டு போவாங்க. அப்புறம் மேலே இருக்கிற ஆளை வந்து கீழே கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் ஷிஃப்ட்டில் தான் போயிட்டுருக்கு. நம்ம போகிறதுக்கு மட்டும் டிக்கெட் எடுத்தால் போதும். ஏன்னா வர்றதுக்கு சேர்த்து தான் அந்த டிக்கெட்டில் வந்து எல்லாமே இன்க்ளூடட் ஆகிருக்கும். மேலே போய் இறக்கி விட்டதுமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போனால் வரையாடு பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து 4 மணிக்கிட்ட போகிறதுனால வரையாடு எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே போயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து எலக்ட்ரிக் கார் எடுத்துகிட்டு தான் மேலே போயிருந்தோம். நடந்து போகிறவங்களும் போகலாம், எலக்ட்ரிக் காரில் போகணுன்னாலும் போகலாம். ஆனால் அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். மேலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அவ்வளோ தூரம் இருந்தது. இவ்வளோ தூரம் எப்போ நடக்க டைமும் ஆயிடுச்சு. 4 o'clock மேலே பார்த்திங்கன்னா கேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஸோ இதுதான் ஃபைனல் கடைசி ட்ரிப்புன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து
இது எலக்ட்ரிக் கார்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் காருக்கு தான் பே பண்ணி மேலே போயினோம். மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்டில் கொண்டு போய் இறக்கி விடுறாங்க. இங்கே வந்து பார்க்குறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, ஒன்லி இந்த கிளைமேட் அப்புறம் இந்த வியூ, அப்புறம் பார்த்திங்கன்னா வரையாடு இருந்ததுன்னா அதையும் பார்க்கலாம். நாங்களும் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த எலக்ட்ரிக் கார்லேயே பார்த்திங்கன்னா கீழே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து என்னென்ன பேர்ட்ஸ் அப்புறம் அனிமல்ஸ் அப்புறம் வரையாடு அப்புறம் இங்கே வந்து எப்படிலாம் மனுஷங்க வந்து முன்னாடி காலத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்றத டீட்டெயிலாக ஃபோட்டோஸோடு கொடுத்துருந்தாங்க. அதையும் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நேராக பார்த்திங்கன்னா பஸ் வந்து நம்மளை ட்ராப் பண்ண பஸ் அப்புறம் நிறைய பஸ் வந்து நின்றுட்டு இருந்தது. அதில் ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஏறி நேராக வந்து கீழேயும் நாங்களும் வந்தாச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து இதோடு முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.